வங்கக்கடல்ல உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை கொடுத்திருக்கு. பல இடங்கள்லயும் அதி கனமழை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்கு. நமக்கு சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்களாகட்டும், காவிரி படுகை மாவட்டங்களாகட்டும், தென்கடலோர மாவட்டங்களாகட்டும் பல இடங்கள்லயும் 30 சென்டிமீட்டரை தாண்டி மழை அப்படின்றது பதிவாயிருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே பெரும்பாலான இடங்கள்ல மழை இல்லாத நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பரவலான ஒரு மழையை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். இனி வரக்கூடிய நேரத்துல இந்த மழை பொழிவு எவ்வாறாக இருக்க போகிறது, கடந்த 24 மணி நேரத்துல எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்திருக்க கூறுது, அதே போல அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து முழுமையாக பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. தமிழகத்துல பரவலாக மிக கனமழை பதிவாயிருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல அதி கனமழை பதிவாயிருக்கும் நிலையில இது குறித்து விரிவாக பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பதிவாயிருக்கு? குறிப்பாக பார்த்தோன்னா தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத கனமழை பதிவாகியிருக்கு. இதுவரைக்கும் மழை பெரிதாக பெறாத தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியிருக்கு. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் 54 சென்டிமீட்டரும், அதே போல திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் 37 சென்டிமீட்டர், தூத்துக்குடி கோவில்பட்டியில் 36 சென்டிமீட்டர் என தொடர்ச்சியாக அதீத கனமழை நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பதிவாகியிருக்கு. அது மட்டும் அல்லாமல் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக வடக்கு டெல்டா பகுதிகளில் கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் அதீத கனமழை பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் கிட்டத்தட்ட 31 சென்டிமீட்டர் மழையும், அதே போல ஸ்ரீமும்சம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் போன்ற பகுதிகளில் 24 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கு. மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு. அதிகபட்சமா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இப்ப ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதன் அடிப்படையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த குறிப்பிட்ட பகுதியில்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியை பொறுத்தளவுக்கு மலைகள் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுது. 4 புறமும் மலைகள் சூழ்ந்திருப்பதன் காரணமா அந்த பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தாலும் அதன் காரணமாக காட்டாற்று வெள்ளம் தான் ஏற்பட்டிருக்குமே தவிர அந்த இடத்துல பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதோட அது மக்கள் வசிக்கும் பகுதி கிடையாது, சுற்றுலா தலமாக தான் பார்க்கப்படுது. அந்த பகுதிகளுக்கு மக்கள் அடுத்த சில நாட்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல என்னென்ன இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு? தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்திருக்கு. வலுவிழந்தாலும் இது குமரிக்கடல் நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து வருது. அதன் விளைவாக கிழக்கு காற்றின் ஊடுருவல் டெல்டா மாவட்டங்கள்ல காணப்படுது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு, குறிப்பாக டிசம்பர் 14ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பா தற்போது பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகி வருகிறது. மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் போன்ற மாவட்டங்கள்ல மழை பதிவாகி வருகிறது. இது வரக்கூடிய மணி நேரத்துல தென் மாவட்டங்கள்ல இன்று இரவு மீண்டும் மழை எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் போன்ற ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நாளை காலை வரைக்கும் விட்டு விட்டு நம்ம மழை பார்க்கலாம். அவ்வப்போது பலத்த மழையாக இருக்கக்கூடும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல மழை தொடருமா? அதாவது தென் மாவட்டங்கள்ல இந்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் புதிய மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதே பார்க்கிறோம், நமக்கு சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மழை மேகங்கள் காணப்படுது. இன்றைய தினமும் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், பாலக்காடு கணவாய் பகுதிகள், அந்த பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய மழையின் ஈரப்பதம் உள் மாவட்டங்களுக்கு சென்று இன்று மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல இந்த கொங்கு பகுதி, மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலான கனமழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
மழை எப்போது குறைய வாய்ப்பு இருக்கு ஹேமச்சந்திரன்? குறிப்பா இந்த மழைப்பொழிவு நாளை காலை முதல் தமிழகத்துல படிப்படியாக குறைய தொடங்கும். மழை குறைய தொடங்கினாலும் அதன் தாக்கம் அப்படிங்கிறது அடுத்த 2 நாட்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பதிவாகி வருவதன் காரணமா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த காட்டாற்று வெள்ளம் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதே போல அருவிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்த 2-3 தினங்களுக்கு. சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல அதி கனமழை பதிவாகி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அதி கனமழை பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, தென் மாவட்டங்கள்ல அந்த குற்றால அருவிகள் போன்ற சுற்றுலா தலங்கள் கிட்ட அதிகப்படியான மழை பதிவாயிருக்கு. வெள்ளம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மக்கள் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. இரண்டாவது, மழை எப்போது குறையும் அப்படின்ற கேள்விக்கு நாளை காலையிலிருந்து படிப்படியாக மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அடுத்ததாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய நகர்வுகள் கொடுத்து அடுத்தடுத்த காணொளிகள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெதர் வித் வேதா.